Hello student, 12th chemistry unit number 3 B black element 2. So unit number 2 la pathinga appadina B black element 1 nu potirundom. So adula group number 13 and 14 carbon family and boron family. So adude physical chemical properties, adude uses, applications ellame nama paathirundom. So ipo நம்ம அந்த third unit la enna paaka porom appadina இந்த B black element la remaining இருக்கக்கூடிய 4 group என்னென்ன group 15 16 17 and 18 group. ஸோ இந்த 4 குரூப்பை பற்றி தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 2 குரூப் பார்த்துருக்கோம். ஒன்று 13th போரான் ஃபேமிலி, 14th கார்பன் ஃபேமிலி. இப்போ நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 15th நைட்ரஜன் ஃபேமிலி, அடுத்து 16th ஆக்சிஜன் ஃபேமிலி, 17th ஹாலஜன் ஃபேமிலி, 18th நோபல் கேஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். We have already learned the general characteristic of B black elements and the first 2 group, namely icogens boron group and tetragens carbon group in the previous unit. Already told no நான் ரெண்டு இது பார்த்தோம், boron family carbon family பார்த்துட்டோம். So in this unit we will learn the remaining B black groups: nitrogen, halogen, chalcogens, halogen and inert gases. The nitrogens அப்படின்னா nitrogen family, அதான் N nitrogen. chalcogens அப்படின்னா oxygen family, halogen அப்படின்னா halogen family, இது noble gas. So இந்த 4 குரூப்பை பற்றி தான் we will discuss in this unit. So next, first one, group number 15 nitrogen group element. ஸோ இந்த நைட்ரஜன் குரூப்பில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது, நைட்ரஜன் அதோட எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஸோ இதான் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இந்த எலமெண்ட்ஸ் தான் இந்த குரூப் நம்பர் 15ல் இருக்குது. இந்த குரூப் நம்பர் 15ல் இருக்கக்கூடியது எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அவருடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அவருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கூட பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அபவுட் 78% ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் டைநைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த நம்ம எர்த் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இந்த டைநைட்ரஜன் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 78% இருக்குது. இட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் எர்த் கிரஸ்ட் அஸ் சோடியம் நைட்ரேட். இந்த சோடியம் நைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் சில்லி சால்பீட்டர் அப்படின்னு பேர். ஸோ ஒன் வேர்டில் கேட்கலாம், வாட் இஸ் சில்லி சால்பீட்டர்? ரைட் த எக்ஸாம்பிள் ஆஃப் சில்லி சால்பீட்டர் அப்படின்னா சோடியம் நைட்ரேட் NaNO3 அண்டு பொட்டாசியம் நைட்ரேட் இண்டியன் சால்பீட்டர். ஸோ இந்த பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா KNO3 இண்டியன் சால்பீட்டர் அப்படின்னு. ஸோ அனதர் நேம் ஒன் வேர்டில் பார்க்கலாம். த 11th மோஸ்ட் அபவுண்டன்ட் எலமெண்ட் பாஸ்பரஸ். ஸோ இந்த மோஸ்ட் அபவுண்டன்ட் 11th. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கா இருக்குது. ஸோ அது மாதிரி 11th மோஸ்ட் அபவுண்டன்ட் எலமெண்ட் இன் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாஸ்பரஸ் எக்ஸிஸ்ட் அஸ் பாஸ்பேட். எப்படிலாம் பாஸ்பேட்டாக கிடைக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோ அபடைட், குளோரோ அபடைட் அண்ட் ஹைட்ராக்சி அபடைட் அப்படிங்கிற பாஸ்பேட்டாக கிடைக்குது. ஒன்ஸ் அகைன் ஃப்ளூரோ அபடைட், குளோரோ அபடைட் அண்ட் ஹைட்ராக்சி அபடைட். The other elements என்னென்னா arsenic, antimony and bismuth are present in as sulfide. ஸோ இது எல்லாமே அவருடைய இப்போ சல்ஃபைடில் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆர் நாட் வெரி அபவுண்டன்ட், இது வந்து நிறையா இல்லை, ரொம்ப ரேர் தான். ஸோ அப்போ அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா டைநைட்ரஜன் அப்படிங்கிறது எர்த்து கிரஸ்ட்டில் வந்து 78% இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th மோஸ்ட் அபவுண்டன்ட் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். ஒன் வேர்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அவருடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஒன்று ஒன்று பார்ப்போம். ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் 298 கெல்வின். 298 கெல்வின் 293 கெல்வின், சார் 98 கிடையாது, 293 கெல்வினில் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா. ஸோ ஹவு டு கன்வெர்ட் கெல்வினை எப்படி டிகிரி சென்டிகிரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் 273 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம், 20 டிகிரி சென்டிகிரேட், 20 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா 293 கெல்வின்.
ஸோ அப்போ நைட்ரஜன் எப்படி இருக்குன்னா கேஸாக இருக்குது, பாஸ்பரஸ் சாலிடு, அர்சனிக் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடு, ஆன்டிமனி சாலிடு, பிஸ்மத் சாலிடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் சாலிடு, நைட்ரஜன் ஒன்லி கேஸ். அட்டாமிக் நம்பர்னு ஆல்ரெடி இன்னும் 7, 15, 33, 51, 83. ஐசோடோப், நைட்ரஜனுடைய ஐசோடோப் பார்த்தீங்கன்னா N14, N15. பாஸ்பரஸுக்கு ஒன்று தான், மற்ற எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஐசோடோப் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்லி நைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் 14, 30.97, 74.92, 121.76, 209.98 ஆல்ரெடி இந்த பீரியாடிக் டேபிளில் உள்ளது தான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நைட்ரஜன் ஃபேமிலி எல்லாமே என்ன முடியும் அப்படின்னா அவுட்டரில் 2p3 முடியும். இது எல்லாமே 3p3, 4p3, 5p3, 6p3. ஸோ அவுட்டரில் எல்லாமே p3 அப்படிங்கிறது, அதாவது np3 அப்படிங்கிறது முடியும். அடுத்த அட்டாமிக் ரேடியஸ் ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லியிருக்காங்க 1.55, 1.80, 1.85, 2.06, 2.07. டென்சிட்டி அதாவது கிராம் சென்டிமீட்டர் -3 at 293 கெல்வினில் 1.14 × 10⁻³ 1.82 ஒயிட் பாஸ்பரஸாக இருந்தால் 5.57, 6.68, 9.79. மெல்டிங் பாயிண்ட் 63, 317. Sublimes at 89, 904, 544. Piling point 77, 554, அதே 889. Sublimation அப்படின்னு சொல்கிறோம் 1860, 1837. ஸோ இதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன் கேட்கலாம். கமர்ஷியலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ 2 மார்க் கேட்குற கொஸ்டினாகவும் கேட்கலாம். நைட்ரஜன் த பிரின்சிபல் கேஸ் of atmosphere 78% by volume is separated industrially from liquid air by fractional distillation. So preparation of nitrogen is dash method. Which of the method of preparation of nitrogen அப்படினா fractional distillation method. Pure nitrogen gas can be obtained by the thermal decomposition of sodium azide about 575 Kelvin. ஸோ NaN3. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சோடியம் அசைடு அப்படின்னு சொல்கிறோம். NaN3 சோடியம் அசைடு. Na ஃபார் சோடியம், நைட்ரேட் தான் சொல்லணும், ஆனால் அசைடு சோடியம் அசைடை நம்ம டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோவில் 575 கெல்வினில் டீகம்போஸ் பண்ணும்பொழுது சோடியம் அண்டு நைட்ரஜன் கிடைக்குது. ஸோ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்பரேஷனில் கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இட் கேன் ஆல்சோ பி அப்டைன் பை ஆக்சிடைசிங் அம்மோனியா யூஸிங் புரோமின் வாட்டர். ஸோ இன்னொரு மெத்தடில் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த அம்மோனியாவோட ஆக்சிடைஸ் பண்ணும்பொழுது புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்பொழுது அம்மோனியா கிடைக்குது. அம்மோனியா ப்ளஸ் புரோமின் வாட்டர், Br2னா புரோமின் வாட்டர் கிவ்ஸ் அம்மோனியம் புரோமைடு அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா நைட்ரஜன் கிடைக்குது. ஸோ அப்போ 2 மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒன்று என்ன அப்படின்னா சோடியம் அசைடை 575 கெல்வினில் டீகம்போஸ் பண்ணும் பொழுது நைட்ரஜன் கிடைக்குது. அனதர் ஒன் அம்மோனியாவை புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும் பொழுது நைட்ரஜன் கிடைக்குது. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ், நைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நைட்ரஜன் கேஸ் இஸ் ரேதர் இன்னர்ட். டெரஸ்ட்ரியல் நைட்ரஜன் கண்டைன்ஸ் 14.5% அண்ட் 0.4% ஆஃப் நைட்ரஜன் 14. நைட்ரஜன் 14ங்கிறது இவ்வளோ பர்சன்டேஜில் தான் இருக்குது. அண்ட் நைட்ரஜன் 15 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ நைட்ரஜன் 14 பார்த்தீங்கன்னா 14.5% ஆகும். நைட்ரஜன் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4%, அதாவது ஐசோடோப், நைட்ரஜன் ஐசோடோப் அப்படின்னும். த லேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ஐசோடோபிக் லேபலிங். த கெமிக்கலி இன்னட் கேரக்டர் ஆஃப் நைட்ரஜன் இஸ் லார்ஜ்லி டியூ டு ஹை பாண்டிங் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ். எவ்வளோ பாண்டிங் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 கலோரி மோல் இன்வர்ஸ். அதை கிலோ ஜூலில் மாற்றணும் அப்படின்னா 946 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் interestingly, the triply bonded species is notable for its less reactivity in comparison with other isoelectronic triply bonded systems such as. ஸோ அந்த ட்ரிபிளி பாண்டட் ஸ்பீசிஸ் நோட்டபுள் பண்ணுறோம். படிப்பான இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா லெஸ் ரியாக்டிவிட்டி சச்சஸ் என்னென்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்ட், கார்பன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட், நைட்ரஜன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு, கார்பன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இந்த இடத்துல அல்கைல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், எக்ஸ்னா ஹாலஜன், இங்கேயும் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் ஹாலஜன்னு. இந்த இடத்துல நம்ம எதுவுமே போடலை அப்படின்னா இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்கலாம்.
This group can act as donor. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோனராக ஆக்ட் பண்ணுது. வேறஸ் ஏன் அப்படின்னா நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசண்டாக இருக்கிறதுனால அது டோனர் ஆக்டஸ் டோனார். ஸோ டோனார் அப்படின்னா லீவிஸ் ஆசி பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் டைநைட்ரஜன் கேனாட், ஹவவர் இட் கேன் form complexes with metal. Metal gives nitrogen triple bond nitrogen like carbon monoxide to a less extent. The only reaction of nitrogen at room temperature is with lithium forming lithium nitride. Lithium nitrogen ஓட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா lithium nitride கிடைக்குது. அதே மாதிரி அதர் மெட்டல்ஸ் அதோட ரியாக்ட் ஆகும் பொழுதும் கிடைக்கும். With other elements nitrogen combine only at elevated temperature. Group 2 metals and thorium form ionic nitride. Group 2 என்ன group 2 element beryllium, magnesium, calcium, strontium, barium, radium. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அயானிக் நைட்ரேட்டாக கிடைக்குது. ஸோ அதோட தோரியம் TH ஃபார்ம் அயானிக் நைட்ரேட். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். லித்தியம் ரியாக்ட் வித் நைட்ரஜன் கிவ்ஸ் லித்தியம் நைட்ரேட். இதுதான் லித்தியம் நைட்ரேட். கால்சியம் ரியாக்ட் வித் நைட்ரஜன் ரெட் ஹாட் கால்சியம் நைட்ரைடு. போரான் ரியாக்ட் வித் நைட்ரஜன் கிவ்ஸ் போரான் நைட்ரைடு. BN அப்படின்னா போரான் நைட்ரைடு. டைரக்ட் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. அதாவது டைரக்ட் ரியாக்ஷனில் ஹைட்ரஜனோட சேர்த்தோம் அப்படின்னா அமோனியா கிடைக்குது. ஏன் அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது, அதோட நைட்ரஜன் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா அமோனியா கிடைக்குது. திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்ட் பை ஹை ப்ரெஷர் அண்ட் அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் கேட்டலைஸ்ட். நம்ம ஆப்டிமம் டெம்பரேச்சரில் அயன் கேட்டலைஸ்டாக யூஸ் பண்ணும் பொழுது திஸ் ரியாக்ஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹேபர் ப்ராசஸ். ஸோ ஹேபர் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அம்மோனியா. அம்மோனியா ப்ரிப்பரேஷன் மேக்ஸிமம் ஈல்டு எதில் கிடைக்குது அப்படின்னா இந்த ஹேபர் ப்ராசஸில் தான் கிடைக்குது. ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் அம்மோனியா ஆஃப் N2 ப்ளஸ் 3/2 H2 gives 2NH3. அப்போ டெல்டா HF அப்படின்னா என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ஃபார்மேஷன் ஈக்குவல் டு நெகட்டிவ் 46.2 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். தென் வித் oxygen nitrogen produce nitrous oxide at high temperature. Even at 3473 Kelvin nitrous oxide yield is only 4.4%. அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 4.4% தான் கிடைக்குது. அவ்வளோ டெம்பரேச்சர்லேயும் 3473 கெல்வினில் நைட்ரஸ் ஆக்சைடு ஈல்டு வந்து ஒன்லி 4.4%. ஸோ நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் gives nitrous oxide. ஸோ nitrous oxide is a laughing gas. ஸோ ஆல்ரெடி இன்னும் பைரவா ஃபிலிமில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் ஒரு நிமோனிக்ஸாக கூட வச்சுருக்கலாம். பைரவா கேஸ் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து 2 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. நமக்கு தெரியும் ஹேபர் ப்ராசஸ். ஹேபர் ப்ராசஸில் அமோனியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிடு. இந்த நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா ஆஸ்வால்டு ப்ராசஸ். அப்போ அம்மோனியாவை நைட்ரஜன் ஆக்சைடோட வாட்டரோட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். அண்டு கால்சியம் சைனைடு எக்ஸட்ரா. ஸோ அப்போ நைட்ரஜன் இதனால் யூஸ் ஆகுது. அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணுறோம், நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கால்சியம் சைனைடு. செகண்ட் ஒன், லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் லோ டெம்பரேச்சர் அக்யூர்ட் இன் cryosurgery and so in biological preservation. பயாலஜிக்கல் ப்ரிசர்வேஷனில் நமக்கு வந்து அதிகமாக இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் ஆகுது. இன்னொன்று என்ன அப்படின்னா கிரையோசர்ஜரி அறுவை சிகிச்சையில் பயன்படுது. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் அம்மோனியா. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறது அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நைட்ரஜன் யூஸ் ஆகுது. அம்மோனியா இஸ் ஃபார்ம்டு பை த ஹைட்ராலஜிஸ் ஆஃப் யூரியா. அம்மோனியாவை யூரியாவோட ஹைட்ராலஜிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? சாரி, யூரியாவை ஹைட்ராலஜிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அம்மோனியா கிடைக்குது. NH2CO NH2. ஸோ இதுக்கு பேர் யூரியா. இதுக்கு இன்னொரு பேர் ஐபாக் நேம் என்ன அப்படின்னா டை அமினோ ஹீட்டோன் அப்படின்னு பேர். ஸோ யூரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா டை அமினோ ஹீட்டோன். வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே CO NH2 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஓவும் இங்கே இருக்கக்கூடிய ஓவும் சேர்ந்து என்ன ஆகுது? CO2ஆக போயிடுது. அப்போ இங்கே ஒரு NH2 இங்கே ஒரு NH2 இருக்கா, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துக்கோங்க,
இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துக்குங்க. அப்போ என்ன ஆகுது? அப்போ இது சேர்ந்தது NH3. அப்போ இது ஒரு NH3. அப்போ என்ன கிடைக்குது? 2NH3. அதான் 2NH3 ப்ளஸ்ஸு லாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வெளில போகுது. அப்போ யூரியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? சிம்பிள். அம்மோனியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹேப்பர் ப்ராசஸ். ஸோ அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியாவை ஹைட்ராலஜிஸ் பண்ணோம்னா அம்மோனியா கிடைக்குது. தென் அம்மோனியா இஸ் ப்ரிப்பேர்டு இன் லேபரேட்டரி பை ஹீட்டிங் அண்ட் அம்மோனியம் சால்ட் வித் எ பேஸுங்கிறது OH மைனஸு, அம்மோனியம் சால்ட் NH4 ப்ளஸ் அம்மோனியம் சால்ட்டை பேஸோட ரியாக்ட் பண்ணும் பொழுது அம்மோனியா கிடைக்குது ப்ளஸ்ஸு அடிஷ்னல் ப்ராடக்ட் வாட்டர். தென் அம்மோனியம் குளோரைடு. ஸோ அம்மோனியம் குளோரைடு ஒரு சால்ட்டு தான். கால்சியம் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது கால்சியம் குளோரைடு அண்ட் அம்மோனியா ப்ளஸ்ஸு வாட்டர் கிடைக்குது. தென் it can also be prepared by heating a metal nitride such as magnesium nitride with water. Magnesium nitride Mg3N2 plus 6H2O. Magnesium nitride react with the water. இப்போ எப்படி சொல்லலாம்? மெக்னீசியம் நைட்ரைடு ரியாக்ஷன் வித் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா இப்போ என்ன H2 எப்படி பிரியும்? H ப்ளஸ்ஸாகவும் H ப்ளஸ்ஸு OH மைனஸாக போகும். அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? மெக்னீசியம் ப்ளஸ்ஸு N மைனஸாக பிரிக்கும். அப்போ நமக்கு தெரியும் சேம் அயான்ஸு டிஃப்ராக்ஷன் ஆகும், டிஃப்ரெண்ட் அயான்ஸு அட்ராக்ஷன் ஆகும். இப்போ நமக்கு தெரியும் அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தைகளை பிடிக்கும், அம்மாவுக்கு வந்து ஆண் குழந்தைகளை பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா சயின்ஸு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் பாசிட்டிவ், OH நெகட்டிவ். அப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்து என்ன கிடைக்கும்? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அம்மோனியா ப்ராடக்ட் கிடைக்குது. It is industrially manufactured by passing nitrogen and hydrogen over ion catalyst. A small amount of K2O and Al2O3 alumina is also used in increase the rate of attainment of equilibrium. So catalyst நம்ம யூஸ் பண்ணுறோம், அலுமினாவும் K2ஓவையும் யூஸ் பண்ணும் பொழுது அவருடைய ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. at 750 Kelvin at 200 atmospheric pressure. In the actual process, the hydrogen required is obtained from water gas. Water gas உங்களுக்கு தெரியும், hydrogen and carbon dioxide, carbon monoxide, carbon dioxide, water gas reaction, water gas shift reaction அப்படிங்கிற நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. And nitrogen from fractional distillation of liquid air. Then properties of ammonia. Ammonia உடைய properties என்னன்னு பார்த்தீங்கன்னா ammonia is a pungent smelling gas. ஸோ கார நடி உடையது and is lighter than air. ஏரை விட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். it can is readily liquefied by at about 9 atmospheric pressure. 9 atm என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆகும்? liquefied ஆகும். the liquid boils at minus 38.4 degrees centigrade and freezes at minus 77 degrees centigrade. Liquid ammonia resembles water in its physical properties. That is, it is highly associated through strong hydrogen bonding. Hydrogen bonding எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். Ammonia is extremely soluble in water. வாட்டரோட என்ன பண்ணும்? extremely soluble ஆகும். 702 volume in 1 volume of water at 20 degrees centigrade and 760 millimeter pressure அப்படின்னு சொல்லியிருக்கோம். Then at low temperature 2 soluble hydrate, 2 soluble இருக்கு. ஒன்று NH3H2O and 2NH3H2O are isolated. In these molecules ammonia and water are linked by hydrogen bond. In aqueous solution also ammonia may be hydrated in a similar manner and we call the same as NH3H2O. அப்போ ammonia react with water gives ammonium salt NH4 ammonium ion and base OH. ஸோ ஆல்ரெடி இன்னும் இது அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா நமக்கு ப்ரிப்ரேஷன் ஆஃப் அம்மோனியாவுக்கு பார்த்துருந்தோம். இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் அம்மோனியாவில் இங்கே பாருங்கள், அம்மோனியாவை ஓஹெச்சோட அம்மோனியம் சால்ட்டு அம்மோனியம் அயானை ஓஹெச்சோடு சேர்த்தா என்ன கிடச்சிது? NH3+ வாட்டர் கிடச்சிதா? ஸோ அப்போ அதே தான் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே இந்த ரியாக்ஷனில் நம்ம வந்து அம்மோனியாவை வாட்டரோட ரியாக்ட் பண்ணும் பொழுது அதே அம்மோனியம் அயான் ப்ளஸ்ஸு OH கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் அம்மோனியா இஸ் கன்சிடரபிளி high to make
eat a fairly good ionizing solvent like water. So good ionizing solvent அப்படின்னா solvent solubility product அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வாட்டருடைய solubility product வேல்யூ என்ன அப்படின்னா 10⁻⁻14. அப்போ 2 அமோனியா டீகம்போஸ் பண்ணும்பொழுது NH4 அமோனியம் அயான் ப்ளஸ் NH2 மைனஸ். அப்போ solubility கான்ஸ்டன்ட் K -50 டிகிரி சென்டிகிரேடில் என்ன ஆகுது, இது ஸ்கொயர் ப்ராக்கெட் போடும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH4 ப்ளஸ் NH2 மைனஸ் ஈக்குவல் டு 10⁻⁻30. தென் வாட்டர் 2 வாட்டர் மாலிகுல் டீகம்போஸ் ஹைட்ரோனியம் அயான் H3O ப்ளஸ் அப்படின்னா ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் OH மைனஸ். ஸோ solubility ஆஃப் வாட்டர் 23 டிகிரி சென்டிகிரேட் அட் ரூம் டெம்பரேச்சர். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் OH மைனஸ் ஈக்குவல் டு 10⁻⁻14. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டு 1 கொடுத்துருக்கோம். ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் நோட்டில் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் நோட்டில் டேட்டை போட்டு நீங்கள் அழகாக எழுதி வைக்கணும். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனிவே நீங்கள் நல்லா படிங்க, எல்லாமே டெஸ்ட் நோட்டில் எழுதி வைங்க. ஒன் வேர்டு எல்லா கொஸ்டினும் கொடுப்போம். நல்லபடியாக நல்லா படித்து வரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.